ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 3, 4 அப்புறம் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பைசன் அவனோட ஃப்ரெண்டு ஹூஹாவை பார்க்க வரான். இதில் எனக்கு எதிராக நீ யூஸ் பண்ணக்கூடிய டோ டெக்னிக் இருக்கு, இது நீ எடுத்துக்கோ. உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனால் இது காம்படிஷனில் ஃபேர் கிடையாது. நம்ம அவனை கார்னர்லாம் பண்ண வேணாம், அவன் ஜெயிக்கட்டும், நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு அவரு சொல்ல, அவரும் ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு டக்குன்னு அவர் அட்டாக் பண்ண போறாரு. அவரு டிஃபெண்ட் பண்ணதுக்கே நம்மால் பறந்து போய் கீழே உலக. பைசன், உனக்கு என்னாச்சு? என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தான். என் டோக்கையை அழிச்சு என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை நீ கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. கூட பழகுன ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்ன உடனே அவரும் வர வழி இல்லாம சரின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம் வாசலே நின்று அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவருக்கு அவர் அண்ணனை பத்தின தகவல் வருது. அவரும் வேகமா போய் அவரை பார்க்க அவர் உடம்புல உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அவருக்கு சமகாண்ட கையில கிடைக்கிற எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த க்ளோட் மிஸ்ட் மனசுச்சு இல்லாதவங்க. சிவன், அவசரப்படாத, இப்ப நமக்கு காம்படிஷன் தான் முக்கியம். அந்த டவருக்கு நீ போயே ஆகணும். ஆனா என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அங்க என் அப்பா என் கிளான் மெம்பர்ஸ்க்குலாம் என்னச்சுன்னே தெரியல. நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு ஒரு ஹீலிங் பில் தரேன். அது அண்ணனை தற்காலிகமா குணப்படுத்தும். சீக்கிரமாவே நம்ம வேற ஒரு வழி யோசிக்கலாம். அவரும் லைட்டா அமைதியாகிறாரு. நம்ம மாஸ்டர் அவனோட உண்மையான நிலைமைய உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு. காம்படிஷன்ல உன் கவனம் செதறாம இருக்க. இது விட்டா எனக்கு ஒரு வழி தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் தகவல் வருது. அவங்களும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆள் அந்த சோனிக் டோவை வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இல்ல, இது வேலை செய்ய மாட்டேங்குது. அங்க வந்து நம்ம சியசோனர் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. க்ளோட் மிஸ்டுக்கு ஏமாலதான கோபம். அவங்க இதுக்காக என் ஃபேமிலியை டார்கெட் பண்றாங்க. ஜியோயான், எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது. நான் உனக்கு முழுசா சப்போர்ட் பண்றேன். எனக்கு தெரியும் அந்த ஜெனரல் உன்னை திரும்ப கூட்டு போக தான் வந்திருக்கான். அவங்க அதெல்லாம் இல்ல, அவன் வேற ஒரு மிஷனுக்காக வந்திருக்கான். நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்க. அவருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆள் நம்ம மெடிசா விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றாரு. கிரீன் ஃபிளேம் அவளாலதான் எனக்கு கிடைச்சிச்சு. அவ ஆன்சிஸ்டர் ஃபார்ம் எடுக்கிற முயற்சியில அவ தோத்துட்டா. அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். என்னையும் அவ க்ளோட் மிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு வாட்டி காப்பாத்திருக்கா. அவங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு திரும்பவும் சமாதானமாயிடுறாங்க. அந்த பைசன் திருட்டு பையன் நைட்டோட நைட்டா போய் நம்ம ஹூஜியும் மீட் பண்றான். சியோயனை தோக்கடிக்க உனக்கு தேவையான டோ என் கிட்ட இருக்கு. எனக்கு தேவையில்ல, அவனை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கே தெரியும். அந்த புது பைய கூயா அவன் முன்னாடி நீ கெத்து காமிச்சினா அவங்களும் டக்குன்னு அதை வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் பேட்டிலும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செலக்ட் ஆன எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு அவங்களோட காம்படிட்டர்ஸ்க்கான பெரிய அவங்க கிட்ட தராங்க. பேட்டிலும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் 2 மூலம் அசல்ட்டா வின் பண்ணிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ தான். அவரோட ஆப்பனன்ட் பயந்துட்டு நின்றுட்டு இருக்க. நம்ம ஹூஜி அதை ஸ்டிக்கை வாங்கிட்டு முன்னாடி வந்துடுறாங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆள் அவரோட ரூலரை தூக்கிட்டு வந்து அவங்க மண்ணிலே போட போறாரு. நீ என்ன அடிக்க போறியா? ஒரு பாவப்பட்ட பொண்ணை இந்த மட்டும் தான் புள்ளி பண்ணுவியா? நடிக்காத, நீ என்ன ஏமாத்த தானே பாக்குறேன். ஒரு ரூல் எல்லாம் வேணா, எதா இருந்தாலும் நம்ம பேசியே தீர்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லி அவர் அசந்த நேரத்துல அவர் எதிர்பாராத ஒரு பூ அவங்க போட்டுடுறாங்க. ஆள் திணறிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வேலையை இப்பதான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புது டோ டெக்னிக் அவரை சுத்தி பெரிய பெரிய பாறைங்களா புயல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருதுங்க. நம்மளும் ஃபைட் பண்றாரு. ஜியோயான், இது உன் ஃபைட் டெக்னிக்கு நேர் ஆப்போசிட். கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. தோல்வியை ஒத்துக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அவரும் எவ்வளவோ போடுறாரு, ஆனா ஒன்னும் வேலைக்காகல. அவங்களும் அதை பார்த்து ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கூயா அவ ஸ்பிரிட் லெவலை பிரேக் பண்ணிட்டா. என்னால நம்பவே முடியல. அவ எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லானா? பைசனும் செய்யல, நினை என்னையா நீ தோக்கடிக்கிற, நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. அவரும் திணற ஆரம்பிச்சிடுறாரு. அப்போதான் உள்ளிருந்து நம்ம மாஸ்டர் வாய்ஸ் கேக்குது. ஒரே வழிதான் இருக்கு, சோனிக் டோவை பயன்படுத்து. அவருக்கு இதை விட்ட வர வழியில இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாதான் டவருக்குள்ள போக முடியும். டவருக்குள்ள போனதான் அவரால் அவரு கிளானியே காப்பாற்ற முடியும். டக்குன்னு ஆள் எந்திரிச்சு நின்னு, இல்ல நான் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அவரு கத்துல அங்கிருந்த பறங்களோட சேர்த்து நம்ம ஹூஜி அங்கிருந்து பறந்துடுறாங்க. ஒட்டுமொத்த ஸ்டேஜுமே அலறிடுது. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ரிசல்ட்டும் வந்துருது. நம்ம ஹீரோயின் 3rd பிளேஸ், ஹூஜி செகண்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் டைல இருக்கு. ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றீங்க? திருப்ப மாத்தி சொல்லுங்க. அப்படியா? நேம் போட பாரு. அங்க பார்த்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. பைசன்லாம் சம காண்டா ஈடுறான். அதே காண்டோட அவன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹிங்ஃபன் வர மாதிரி காட்டுறாங்க. நீ யாருங்கிற மாதிரி அவரு கேட்க, அவன் கைய பிடிச்சு பார்த்துட்டு, அச்சோ ஓ டோக்குக்கு என்ன ஆச்சு? ஆள் கண்டுபிடிச்சிடுறாரு. நடிக்காத, அன்னைக்கு அந்த பிள்ளை கொடுத்தது நீ தானே? உண்மைதான், என்ன எல்லாரும் மெடிசன் எம்பரர்னு சொல்லுவாங்க. என்னால உனக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும். பதிலுக்கு உங்க அகாடமியோட ரிஃபைனிங் டவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ வெளியில் உனக்குலாம் அங்க அனுமதி கிடையாது. உன்னோட பவர்ஸ் திரும்ப கிடைக்குதுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அவனும் லைட்டா யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட அண்ணன் நிலைமை ஒரு பக்கம் ரொம்பவே மோசமா இருக்கு. இவனை என் மாஸ்டரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அது யாரு? எனக்கு தெரியாம ஓ மாஸ்டர். அவரும் அவங்களை கூட்டு போய் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. முக்கியமா இது ஒரு சீக்ரெட், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மாஸ்டரும் இப்ப
இப்ப அவரோட உண்மையான கண்டிஷனை பத்தி வாய துறக்கிறாரு. அவனோட ஒட்டுமொத்த மெரிடியன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. ஹெவி பிளட் லாஸ் வேற. நான் வெளியிருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்திருப்பேன். இப்ப நீ என்னோட கைக்கு கையா அங்கிருந்து நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணினா நம்ம அவனை காப்பாத்திடலாம் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இதுல ஒரு துளி கூட மிஸ் ஆக கூடாது. நம்மள ஒத்துக்கிறாரு. வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சிவசூனர் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்க. நம்மளும் வந்துடுறாரு. எங்களுக்கு இப்ப அடுத்தது ஐஸ் டிராகன் ஃப்ரூட் தேவைப்படுது. அகாடமிக்கு சொந்தமான ஹெர்பல் ஃபாரஸ்ட பத்தி அவரு கேட்கிறாரு. அது ரொம்பவே ஆபத்தான இடம். அது சீல் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கான். எனது ஹெர்பல் ஃபாரஸ்ட்ல மாஸ்டர் இல்ல மான்ஸ்டர். அவங்க நேரா ஹெர்பல் மாஸ்டர் கிட்ட போயிடுறாங்க. எனக்கு ஐஸ் ஃபயர் டிராகன் ஃப்ரூட் வேணும். எனது ஐஸ் ஃபயர் டிராகன் ஃப்ரூட்டா? சரி 5000 காயின். எனது 5000? எதற்கு கொடுக்க வேண்டும் பணம்? அதான் டியூஷன் ஃபீஸ்ங்கிற பேர்ல கத்தையா வாங்குறீங்களா? ஓ, ஹெர்பல் வாங்குறேங்கிற பேர்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அகாடமிக்கும் சண்டையிலத்தோட பாக்குறியா? இந்த 5000 டியூஷன் ஃபீஸ் உங்க எல்லாரையும் கட்டி மேய்க்கிறதுக்கு, நீங்க எல்லாரும் திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு, அப்புறம் சாப்பிட்டுட்டு உச்சா கக்கலாம் போறீங்களா? பாத்ரூம் யார் கிளீன் பண்ணுவா? அதுக்கு யார் காசு தருவா? நீ கிளாஸ்ல ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லி உடச்ச பத்திய பீக்கர், அதுக்கு ஒரு 500. அன்னைக்கு பேட்டில் ஃபீல்ட்ல உன் பவரை காட்டுறேன்னு சொல்லி சுத்தி இருந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் உடச்சு பறக்க விட்ட பத்தியா, அதுக்கு ஒரு 1000. நம்ம போயிருவோம். அங்க பாருங்க டிராகன் ஃப்ரூட். அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. நம்ம சியோசுனர் நம்ம கோயா கிட்ட பேசி உள்ள போறதுக்கான ஆக்சஸ் பேச்ச மட்டும் எப்படியாவது கொண்டு வந்துடுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம எல்டர்ஸ் கிட்ட பேசினா தானவே நம்ம உள்ள போகலாம். இல்ல இத பத்தி அவங்க கிட்ட பேச முடியாது. அவரும் புரிஞ்சுக்கிறாரு இது நம்ம ஹீரோக்காகன்னு. ஆள் நேரா காலத்துல இறங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹூஜி அவரை பிடிச்சிடுறாங்க. ஃபாரஸ்ட்குள்ள போக நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரிவா பனிஷ்மெண்ட் ஏத்துக்கோ. இல்ல ஹூஜி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. திருட்டுன்னு அதுல ஒரு த்ரில்லிங் இருக்க வேணாமா? ஓட்டு மேலாம் ஏறி ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டு அப்படின்னு அவனை கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த எல்டரோட ரூம்குள்ளேயே அவங்க இப்ப பூந்துடுறாங்க. இவரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிப்பாரு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவருதான் என் தாத்தா. பேட்சை எல்லா பக்கமும் அவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வெளியிடத்துல வச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்களும் மேலே ஏறி உட்காந்து அவர் சட்டைக்குள்ள எல்லாம் கையை விட்டு பார்க்க கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க கை மாட்டிக்குது. அதே நேரத்துல யாரோ ஒருத்தன் உள்ள வரா போச்சு. கதை முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம குயா எப்படியோ அவங்கள காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஐயோ நம்ம பேட்சை வச்சுட்டு வந்துட்டேனே. அவரும் சாக்காக, இல்ல நீ அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உதவியை மறந்துரு, ஆனா என்ன மறந்துடாத. நம்ம குயாவும் நம்ம ஹீரோவும் இப்ப ஃபாரஸ்ட்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. நம்ம மெடுசாவும் உள்ள நிறைய ஹெர்பல்ஸ் இருக்கும். நம்ம டீல மறந்துடாத. அவர் மண்டையில 2 வச்சு அவருக்கு ஞாபகப்படுத்த அந்த பைசன் ஒரு பக்கம் திருட்டு பசங்களை அகாடமிக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறான். அவனுங்களும் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குங்கிறத நோட் பண்றாங்க. நம்ம டிராகன் ஃப்ரூட்டை இப்ப கண்டுபிடிச்சிடுறாரு. அதை எடுக்க போகும்போது அங்க ஒரு பெரிய டைனோசரே பறந்து போற மாதிரி இருக்கு. அவர் அதை வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கு. வெளியே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சியோசுனர் அவனை உள்ள போக விடாம தடுக்கிறாங்க. அவனோட பவுல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இது என்ன மாதிரியான டோக்குய்? உணர்த்தணும் இப்ப அங்க வந்துடுறான். அவங்க கையில வேற சமையா காயப்பட்டுறது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா டக்குன்னு அந்த என்ட்ரன்ஸை பொழந்துட்டு நம்ம கோயா வந்துடுறாரு. அவனுங்களும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. உள்ள ஒரு பக்கம் சம்பவம் போயிட்டு இருக்கு. நம்ம டிராகன் முன்னாடி வந்துட்டு மெடுசா அவங்களோட கண்ணை மாத்தி காட்ட அதுவும் டக்குன்னு கீழே இறங்கி அதோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுது. உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நீ ஹியூமன் இல்லையா? நான் ஸ்னேக் குயின். அவங்க ரொம்ப நல்ல டிராகனா தான் இருக்காங்க. எல்லர் ஹோதான் நீங்க தங்க வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அவர் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காரு. பக்கத்துல இருந்த அந்த ஐஸ் ஃபயர் ஃப்ரூட் அவங்க சாப்பிட போக நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. அது நல்லா இருக்காது. இல்ல நான் சாப்பிட்டிருக்கேன், நல்லா இருக்கும். அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்க ட்ரை பண்ண அவங்க 2 பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கையெழுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க பவரை புரிஞ்சுட்டு ஆளும் கையை விட்டுடுறாரு. சரி நான் தோத்துட்டேன். நான் தோத்துனால என் கிட்ட இருந்து எலிக்சரை உன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த ஃப்ரூட்டை வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ஒத்துக்க மாட்ட போல. ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க டக்குன்னு கையை நீட்டுறாங்க. அவரும் எலிக்சரை கொடுத்துடுறாரு. அவங்களும் அந்த ஃப்ரூட்டை தூக்கி போட்டுடுறாங்க. நான் நிறைய சாப்பிட்டு சீக்கிரம் பெரியவளானதான் என்னால என் அப்பாவை பார்க்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. எனது உன் அப்பாவா? அது யாரு? என் அப்பா தான் என் அப்பா. உங்களுக்கு தெரியாதா? அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. என் பேரு சியோயன். உன்னோட பேரு? என் பேரு ஜியான்னு சொல்லிட்டு அவங்களும் மின்னல் வேகத்துல அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. ஜியானா? இந்த பேரை நான் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோயினும் குயாவும் வேகமா அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போறேன். நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? அவரும் அவங்கள பார்த்து அதே தான் கேட்கிறாரு. அவங்க அப்செட் ஆகி அவங்க காயத்தை கூட அவர்கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. 2 பேரும் முறைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போக நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லி நீ எதுக்காக இங்க வந்த? அவர் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. சியோசுவான் கிட்ட ஒரு ஜெட் பீஸ் இருக்கு. அதுல நம்ம கிளானும் சம்பந்தப்பட்டிருக்கான். அதான் அப்பா அதை நான் பாதுகாக்க சொல்லி அனுப்பி வச்சாரு. இப்ப சொல்லு நீ எதுக்காக வந்த? குயா
சோல் ஹால்னு சொல்றாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சிட்டதா சொன்ன அந்த செக்டரா. ஒன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம மாஸ்டரோட ஹெல்ப்பால அவரும் அந்த ஃப்ரூட்டை வச்சு பல வித்தைகளையும் செஞ்சு இப்போ ஒரு வழியா அந்த ஃப்ரூட்டோட கடைசி ஸ்டேஜுக்கு அதை கொண்டு வந்துடுறாரு. அது அவருக்கு பயங்கர ஃப்ரோசனையும் பயங்கர ஹீட்டையும் மாத்தி மாத்தி கொடுக்குது. இது உன்னோட போனை பீஸை கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதை மட்டும் தாண்டிட்டீனா திடீர்னு அது காணாம போக நான் தோத்துட்டேனா இல்ல நீ ஜெயிச்சிட்ட. அந்த பில்லும் ஒரு வழியா அவங்க முன்னாடி வந்துருது. அவர் அண்ணனும் பொழைச்சிடுறாரு. நீ உன் அக்ரிமெண்ட் படி என்ன நியாயமா தான் தோக்கடிச்ச. ஆனா அது என்சனால ஏத்துக்க முடியல. நம்ம செக்டர் ஆளுங்களை கூட்டிட்டு செகண்ட் பிரதர் கிளம்பிட்டாரு. அப்பாவை அவங்க புடிச்சிட்டாங்க. அவரும் பதறி போய் அவர் கழுத்துல இருந்து அந்த ஜெட் பீஸை எடுக்க அதுல ஒரு ஒளி தெரியுது. இது நம்ம பிளட் லைனோட கனெக்ட் ஆயிருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒளி எப்ப அடங்குதோ அவர் இறந்துட்டதா அர்த்தம். அடுத்த ஹெட்டா நம்ம ஹீரோ மாறிடுவாரு. நம்ம ஜியோசூனர் அது மட்டும் இல்ல இது ஏன்ஷியன் எம்பரர் ஜேட்னு சொல்லுவாங்க. உன் அப்பாக்கு இதை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. இந்த ஜேட் உன்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். அடுத்த நாள் சபையில சோலால் விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னொன்னா வெளியே வந்து கடைசியில அவங்க ஃபாரஸ்ட்குள்ள போன வரைக்கும் தெரிஞ்சிருது. அப்ப உண்மையிலேயே நம்ம இடத்துக்குள்ள சோலால சேர்ந்தவங்க நுழைஞ்சிட்டாங்களா? அதுக்கு கண்டிப்பா ஜியோன் தான் காரணமா இருப்பான். அவன் அந்த கருப்பாடு. நம்மளும் இப்ப இங்க வந்துடுறாரு. இவன் வந்ததுல இருந்தா எல்லா பிரச்சனையுமே அது எதுன்னு சொல்லி அவர் முதல் விசாரணைக்காக செல்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. காவலுக்கு ஒரு எல்லோரும் வாசல்லே உட்கார்ந்து இருக்காரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவு சொல்லி பார்க்க அவரு கேட்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. சோலால சேர்ந்தவங்க கண்டிப்பா அந்த ஹெவன்லி ஃபிளேமுக்காக தான் வந்திருக்கணும். அந்த டவர் அதுக்காக தான் நான் முதல்ல இங்க வந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோக்கு பதிலா அவங்கள அதாவது எடுத்தாகணும்னு சொல்லி பீஸ்ட் ஃபிளேம்லாம் எடுத்து அவங்க ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டயவர போயிட்டே இருக்கு. அவர் எப்படியாவது அங்கிருந்து வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த எல்டர் வேற அலர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இடையில பைசன் கிட்ட இருந்து மெடிசன்லாம் வேற வருது. இது போய் எல்லார்கிட்டையும் கூட இது என்னது? இது டோக்குய பவர் ஆக்கக்கூடிய மெடிசன். சரி இதுக்கு மேலே பேசி பிரோஜனம் இல்ல. நம்மளும் அவரு ரூலரை வெளியெடுக்க நம்ம ஜியான் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவ்வளவுதான் கதவும் பீஸா சதறிடுது. சரி நீ போய் என்னாச்சுன்னு பாரு. இவரு நிலைமை மோசமா இருக்கு. நான் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன். அறிவு கட்டத்தனமா ஹெட் மாஸ்டரும் அவர் ஆளுங்களும் சேர்ந்து அந்த டவரோட சீலை வேற இப்ப ஓபன் பண்ணிடுறாங்க. சரியா ஹென்ஃபங் அங்க வந்துடுறான். சோலால் கூட சேர்ந்த துரோகி எங்க இடத்துக்குள்ளேயே வரத்துக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும்? நான் ஒன்னும் பழைய ஹென்ஃபங் இல்ல. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவங்க பவர்ஸ் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. யாரான்னு பார்த்தா இந்த வேலையை பண்ணதே பைசன் தான். என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்கு உள்ள வந்ததே இந்த மெடிசனை மாத்தி வைக்கதாங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அட அறிவு கட்ட பையலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்திரிட்டு இருக்கு. அவனும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். டக்குன்னு நம்ம கோயா குறுக்க வந்துடுறாரு. திரும்பவும் கோ ஆர்மியா ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் இப்ப களத்துல இறங்க அவரோட லோட்டஸ் பிளேம் ஆள் வெளியெடுத்துடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஹென்ஃபங் கிட்டயும் ஒரு பிளேம் இருக்கு. அவனும் அதை அப்படியே வெளியெடுக்கிறான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. ஆனா அவனோட பிளேம் ரேங்கிங் தான் ஹைல இருக்கு. ஒரே உதியில நம்மளால பறக்க விட்டுறான். சூஜி ஆபத்துல இருக்கும் போது சரியான நேரத்துல நம்ம கோயா ஹெல்ப் பண்றாரு. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிக்குது. நம்ம சைட்ல இருந்து ஒரு விக்கெட்டா விழுந்துட்டு இருக்க. ஹென்ஃபங்கும் நம்மளால ஒரு அடியா போட்டு தள்ள போறான். டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான பவர். நம்ம மாஸ்டர் வெளியே வந்துடுறாரு. அவங்க யாருமே அதை எதிர்பார்க்கல. இது யோசனா சோலால் இவரை கொண்டுட்டு தான் நான் கேள்விப்பட்டேனே. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹென்ஃபங் ஒரு காலத்துல இவர்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். பர்மிஷன் இல்லாம சில சீக்ரெட் புக்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமா படிக்க போய் ஆள் சிக்க. மாஸ்டர் தயவு செஞ்சு எனக்கு ஃபிளேம் மந்திரா கத்து கொடுங்க. நான் எவ்வளவு காலமா உங்களை ஃபாலோ பண்றேன். ஏமல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் பேரசப்படுறது அவருக்கு நல்லாவே புரியுது. செக்டர் விட்டு வெளியே துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் பையன் சோலால் கூட சேர்ந்து இந்த அளவுக்கு மாறி இருப்பான். இருந்த கான்ல நம்ம மாஸ்டர் அவரை போட்டதுல ட்ரை பண்ண ஆள் இப்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் திரும்ப அவரே அட்டாக் பண்றான். நிலைமை இப்ப மாறிடுச்சு. மாஸ்டர் என்ன எப்படி மாத்தினது நீங்க தான். உங்களுக்கு விசுவாசமா இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு தேவையானதை கொடுக்காம நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. ரிங்ல இருந்து வெளியே வந்ததுனால அவராலையும் அந்த சூழ்நிலையை தாக்கு பிடிக்க முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ரெடி ஆயிடுறாரு. ஒரு பக்கம் அவன் ஆளுங்க கூட நம்ம ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்க. ஹெட் மாஸ்டர் எல்லாம் சேர்ந்து அந்த டவர் ஒரு பக்கம் சீல் பண்ண ட்ரை பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா ஹென்ஃபங் உள்ள புந்துடுறான். நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் கூட அவனை துரத்திட்டு பின்னாடியே போயிடுறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஹெவன்லி ஃபிளேமை யூஸ் பண்ண பதிலுக்கு ஹென்ஃபங்கும் அவனோட ஃபிளேமை யூஸ் பண்ண அந்த பவர்ஸை சமாளிக்க முடியாம ஆள் சமையா வாங்கி கட்டிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஜியோசூனர் வேற அங்க வந்துடுறாங்க. அது அவனுக்கு சாதகமா போயிடுது. அவங்கள பிடிச்சி லாக் பண்ணிட்டு இவ உனக்கு உயிரோட வேணும்னா என் கண்ணு முன்னாடியே உன் மாஸ்டர் நீ கொல்லணும். அப்படியே எபிசோட் 5 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.